சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. இளையோர் உள்ளங்களில் தேசிய உணர்ச்சியின் எழுச்சிக்கு லார்ட் லிட்டனின் செயல்பாடுகள் மாபெரும் காரணமாக அமைந்துவிட்டன என்று சொன்னீர்கள். அது எப்படி தாயே? மகனே சிவா, லார்ட் லிட்டன் தனது பிற்போக்குத்தனமான செயல்களால் இந்தியர்களின் உள்ளங்களில் தேசிய உணர்ச்சி கிளர்ந்தெழக் காரணமாகிவிட்டான். இங்கிலாந்து பிரதமர் டிஸ்ரேலி அவனை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தான். அது ஆப்கானிஸ்தான் விவகாரத்தை பற்றியதுதான். இந்தியாவின் நிர்வாகத்துக்காக அனுப்பி வைக்கப்பட்ட லிட்டனுக்கு இந்தியாவின் விவகாரங்கள் எதுவும் உள்ளபடியே தெரியாது. எனவேதான் இந்த நாட்டின் உள் விவகாரங்களில் அவனது நிர்வாக கொள்கை பிற்போக்குத்தனமாகவே இருந்துவிட்டது. 1870 லார்ட் மேயோ மத்திய மற்றும் மாகாண அரசுகளின் நிதித்துறைகளை தனித்தனியே பிரிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டான். காவல்துறை, சிறைத்துறை, கல்வி போன்ற சில சேவைகளை மாகாண அரசுகள் தாங்கள் விரும்பியபடியே நிர்வகிப்பதற்கு மத்திய வருவாயில் இருந்து நிலையான தொகைகள் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டன. இதை மாகாண அரசுகள் வரவேற்றன. இந்த நிதி கொள்கையில் லிட்டன் மேலும் ஒரு படி முன்னேறினான். நில வருவாய், கலால் வருவாய், முத்திரைகள், சட்டம், நீதி போன்ற சிலவற்றின் மீதான செலவினங்களை மாகாண அரசுகள் தங்களுக்கு தகுந்தவாறு ஈடு செய்து கொள்ள அதிகாரம் அளித்தான். இதற்காக கலால், உரிமை கட்டணம் போன்ற சில வருவாய் ஆதாரங்கள் மாகாண அரசுகளுக்கு ஒதுக்கப்பட்டன. எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்துக்கு மேலான உபரி நிதியான மத்திய மாகாணங்களுக்கு இடையே சரிசமமாக பங்கிட்டுக் கொள்ளப்படும். இதில் பற்றாக்குறை ஏற்பட்டால் மத்திய அரசால் சரிபாதி பகிர்ந்து அளிக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கை மாகாண அரசுகள் தங்கள் வளங்களை அபிவிருத்தி செய்து கொள்ள தூண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த நேரத்தில்தான், அதாவது 1876 முதல் 1878 வரை இந்த நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மெட்ராஸ், மும்பை, மைசூர், ஹைதராபாத், மத்திய பாரதம், பஞ்சாப் ஆகிய பகுதிகள் பஞ்சத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க அரசு தவறியது. மக்களின் துயரத்தை மேலும் கூட்டியது. இதனால் 1878 அரசாங்கம் பஞ்ச ஆணையத்தை நியமித்தது. அது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரயில் பாதைகள் அமைக்கப்பட வேண்டும், கால்வாய்கள் தோண்டப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது. ஒவ்வொரு மாகாணத்திலும் பஞ்ச நிதி உருவாக்கப்பட வேண்டும் என்றது. பஞ்ச காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே அரசு வேலை, இலவச உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. எப்படி? இந்திய அரசாங்கத்தின் அடுத்தடுத்த பஞ்ச கொள்கைகளை அந்த ஆணையம் வகுத்தது. 1876 ராயல் டைட்டில்ஸ் சட்டம், அதாவது பிரிட்டிஷ் அரசு அரச பட்டத்து சட்டத்தை நிறைவேற்றியது. விக்டோரியா மகாராணி இந்தியாவின் பேரரசி என்ற பட்டத்துடன் முன்னிறுத்தப்பட்டாள். இதனை அறிவிப்பதற்காக லிட்டன் பிரபு
1877 ஜனவரி 1 தில்லியில் தர்பார் நடத்தினான். அதற்காக மாபெரும் ஆடம்பரத்துடன் பெரும் பொருளை செலவு செய்தான். அப்போது இந்தியா பஞ்சத்தின் பிடியில் சிக்கி தத்தளித்தது. அதனால் மக்கள் இந்த செயலை வெறுத்தார்கள், பெரிதும் மனக்கசப்படைந்தார்கள். 1877 ஜூலையில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. லிட்டன் அந்த தீர்மானத்தின்படி பஞ்சத்தால் இந்தியாவின் நிதிநிலை மோசமாக இருந்த போதிலும் 29 பொருட்களுக்கான இறக்குமதி வரிகளை ரத்து செய்தார். ஆனாலும் பிரிட்டிஷ் துணி உற்பத்தியாளர்கள் திருப்தி அடையவில்லை. அதனால் இந்திய நலன் மேலும் தியாகம் செய்யப்பட்டு 1879 இறக்குமதி செய்யப்பட்ட பருத்தியின் மீதான வரிகள் நீக்கப்பட்டன. இதன் மூலம் பொருளாதார சுரண்டலை தீவிரப்படுத்தும் எளிதான ஒரு கருவியாக இந்தியாவை மாற்றினான் லார்ட் லிட்டன். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில்